வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. அருள்மிகு ஸ்ரீ அலங்கார மாரியம்மன் திருக்கோவில் 44ஆம் ஆண்டு திருக்கல்யாண சித்திரை பெருவிழா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் கோவை ராமநாதபுரம் நஞ்சை பாதையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அலங்கார மாரியம்மன் கோவிலில் 44ஆம் ஆண்டு திருக்கல்யாண சித்திரை பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இத்திருக்கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ அலங்கார மாரியம்மனிடம் வரும் பக்தர்களுக்கு துன்பம் என்னும் இருள் அகற்றி நோயற்ற வாழ்வு வாழ நம்மையெல்லாம் காத்தருளும் நம் அன்னை அலங்கார மாரியம்மன் திருக்கல்யாண திருவிழா ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள், இளைஞர், இளம்பெண்கள் ஆதரவோடு கோவில் காப்பாளர்கள், நிர்வாக கமிட்டி மற்றும் விழாக்குழு, மகளிர் குழு ஆகியோர் ஒன்று கூடி அருள்மிகு ஸ்ரீ அலங்கார மாரியம்மன் திருக்கோவிலின் 44ஆம் ஆண்டு திருக்கல்யாண சித்திரை திருவிழாவினை நடத்தி வருகிறார்கள். இந்த திருக்கல்யாண விழாவானது 14/5/2024 முதல் 23/5/2024 வியாழன் வரை அன்னையார் திருவருளுடன் மிக சிறப்பாக நிகழவுள்ள இத்திருவிழாவானது அலங்கார மாரியம்மன் பேரருள் பெற்று செல்ல விழா குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். மேலும் இச்சிறப்பு வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அலங்கார மாரியம்மன் திருக்கோவிலின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களாகிய கௌரவ தலைவர் பி. மணி, நிர்வாக கமிட்டி தலைவர் RSR முருகராஜ், செயலாளர் ஜெகதீஸ்வரன், பொருளாளர் சுந்தர்ராஜ், நிர்வாக பொறுப்பாளர் மனோகரன் மற்றும் விழா பொறுப்பாளர்கள் தினேஷ், மனோஜ், பிரசாந்த், மணிகண்டன், திவ்யகுமார், பவித்ரன், சுரேஷ்குமார், காவ்ய பிரசாந்த், ராஜீவ், பிரசாந்த் குமார், தருண், ரமேஷ்குமார், கார்த்திக், கார்த்திகேயன், பொன் நிலவன், தருண், மணிகண்டன், எழில்வாணன், சந்தோஷ், செந்தில்குமார் ஆகியோர் ஒருங்கிணைந்து அம்மனின் 44ஆம் ஆண்டு திருக்கல்யாண சித்திரை திருவிழாவினை பெரும் விமரிசையாக நடத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விழாவின் 4வது நாளன்று விழா கமிட்டி, குழு கமிட்டி மற்றும் இளைஞர்கள் மீடியா 24 தமிழ் செய்திகளுக்கு சிறப்பு பேட்டியளித்தனர்.
அருள்மிகு அலங்கார மாரியம்மன் திருக்கோயிலுங்க. ராமநாதபுரம் நஞ்சிண்டாவர் ரோடு தேவேந்திர வீதி சேர்ந்தது. இந்த கோயில் வந்து 46 வருஷமாக அந்த கோயிலில் சீரும் சிறப்பமாக நாங்கள் சின்ன பசங்க பெரியவங்க ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து சிறப்பாக செய்கிறோம். ஊர் பொதுமக்கள் மகளிர் அணி எல்லா பொதுமக்கள் ஒத்துழைப்போடு இந்த பண்டிகை வந்து எந்த விதமான தடங்கள் இல்லாமல் இது வரைக்கும் சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறோம். இந்த கோயில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலுங்க. வேண்டியது கிடைக்கும், வேண்டினது எல்லாமே சிறப்பாக இது வரைக்கும் எல்லாத்துக்கும் வேணுது. இந்த தெய்வம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோயிலுங்க. 3 கால பூஜை நடக்குது. பூசாரிகள் நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு இன்றைக்கு வரைக்கும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். இனி மீண்டும் நல்லா பண்ணுவோம். இது வந்து இன்றைக்கி வந்து 3ஆவது நாள் பூஜைங்க. இது வந்து நான் அடுத்த வர புதன்கிழமை திருவிழா, செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் நடக்க போகுதுங்க. எல்லோரும் வாங்க இந்த கோயிலுக்கு. இது வந்து 46ஆவது ஆண்டு விழா. 46ஆவது ஆண்டு விழா இது நடந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த பண்டிகை இனி இது வந்து 3ஆவது நாள் பூஜைங்க. திருவிழா பூஜை நல்லா சிறப்பாக நடந்துகிட்ருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. மண்டலமாம் கோவை மாநகரின் மத்தியில் அமைந்துள்ள ராமநாதபுரம் பகுதியில் நஞ்சை பாதையில் அமைந்துள்ள அருள்மிகு அலங்கார மாரியம்மன் திருவிழா திருக்கல்யாணம் வந்து 46ஆம் ஆண்டு விழா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது சமயம் பக்தகோடி பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்து கொண்டு இருக்கிறார்கள். வருகின்ற புதன்கிழமை ஆற்றிலிருந்து வர இருப்பதால் பக்தகோடி பெருமக்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். நம்ம ராமநாதபுரத்தில் அலங்கார மாரியம்மன் கோயில் இருக்குங்க. 44 வருஷமாக நோம்பி நடந்துகிட்ருக்கு. சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே இதாக பண்ணுறது. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. கல்யாணம் ஆகாதவங்களாம் வந்து வேண்டுனா கல்யாணம் நடக்குங்க. இங்கே ராமநாதபுரத்தில் அலங்கார மாரியம்மன் கோயில் குடிபென்று இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இந்த கோயில் நோம்பியில் இருந்திருக்கோம். நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு முழு சந்தோஷத்தோடு இப்போ வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஹாப்பியாகவும் இப்போ வரைக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த ஆத்தாவோட அருள் தான். இப்போதைக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல செய்தியெல்லாம் கேட்டுட்ருக்கோம். எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. எல்லோரும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போதைக்கு நம்ம சொல்லணுன்னா நம்ம ஊருக்குள்ளே நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குன்னா நம்ம ஆத்தா தான் காரணம். இதே மாதிரியே எல்லாருமே நல்லா வளர்ந்து நல்லா சூப்பராக வரணுங்கிறது வேண்டிக்கலாம் இந்த வருஷம். நான் வந்து இந்த கோயிலில் 15 வருஷமாக பூசாரியாக இருக்கிறேன். இந்த கோயிலில் வந்து திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே ஊர் மக்களெல்லாம் வந்து கூட்டமாக நின்று ஆவேசமாக பார்ப்பாங்க. நல்லா கூட்டம் சேரும். திருவிழாவும் வருஷம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது இந்த ஊரில் நஞ்சைப்பாதைங்கிற ராமநாதபுரத்தில் உள்ள அலங்கார மாரியம்மன் கோயிலில் சிறப்பு என்னவென்றால், இந்த ஆத்தாவை வழிபட்டால் நீங்காத நோய்களும் சில தீய சக்திகளும் விலகும். சிறப்பாக இந்த ஆத்தாவை வழிபட்டால் நீண்ட ஆயுளை கொடுக்கும். கோவை ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள இந்த அலங்கார மாரியம்மன் திருக்கோவிலில் இந்த விழா வந்து சீரும் சிறப்புமாக இளைஞர் சார்பாக சீரும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த விழாவில் வேண்டுதலை வைத்தால், இந்த அம்மனுக்கு வேண்டுதலை வைத்தால், இந்த அம்மனுக்கு பால் குடம் அழகு பூ கூட எடுத்து இந்த அம்மனுக்கு வழிபாடு செய்து அம்மன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் வந்துட்டு திவ்யகுமார். நாங்கள் இதே ஊரில் தான் இருக்கோம். இந்த அம்மனோட அலங்கார மாரியம்மன் இந்த அம்மனோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு எப்படியும் எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த அம்மனை பார்த்தேன்னா அந்த அம்மன் வந்துட்டு திருப்பி என்னை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியும். உண்மையாகவே அந்த அம்மன் வந்துட்டு என்னை பார்க்கும். நான் வந்துட்டு அந்த அம்மன் கூட பேசுவேன். நம்ம
அதாவது வந்துட்டு நம்ம ஒருத்தங்களை நேசித்தாதான் அவங்க நேசிக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. இந்த அம்மன் வந்துட்டு நம்ம நேசிக்காட்டியும் அந்த அம்மன் வந்துட்டு நம்மளை நேசிக்கும். நீங்கள் வேணால் வந்து பாருங்கள், ஒரு நிமிஷம் அந்த அம்மனை நீங்கள் பாருங்கள், அந்த அம்மன் வந்துட்டு திருப்பி கண்டிப்பாக அவங்கள பார்க்கும். உண்மையாகவே நான் வந்துட்டு இதை வந்துட்டு உணர்ந்திருக்கேன். இதை வந்துட்டு இது ஒரு வாய்ப்பு தான். நீங்கள் வந்துட்டு நீங்களும் அதை வந்துட்டு பயன்படுத்தி அந்த அம்மனை வந்துட்டு நேசித்து நல்லபடியாக வந்துட்டு வாழ்க்கையை வாழுங்க. அவ்வளோதான். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நித்தீஷ். அலகுத்தல், பால் குடம் எடுத்து மற்றும் பூவோடு எடுத்து அனைத்து வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்கும் எங்கள் ஆத்தா அலங்கார மாரியம்மன் திருக்கோவிலில் அனைவருக்கும் எங்கள் ஆத்தா மிகவும் மகிழ்ச்சியுடனும் நல்ல முறையில் அவர் குடும்பங்களுக்கு நன்றதை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். எங்கள் ஆத்தா அலங்கார மாரியம்மன் ஸ்ரீ மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.